ஹாய். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம க்ளோ மேக்கப்லாம் போனோன்னா இன்னும் க்ரீஸியாக தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் டூ மச் ஆஃப் க்ளோயி மேக்கப் மாதிரி போகாமல் லைக் மேட்டிஃபையாக போனாலுமே கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆயில் செக்ரிகேட் ஆகிடும். ஸோ நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணணுன்னா ஹைலைட்ஸ்லாம் போடுறத நிறுத்திடலாம். ஹைலைட்ஸ் மாதிரி, அப்புறம் மினரலைஸ்டு மாதிரியான பவுடர்ஸு, அப்புறமேட்டு க்ளோயிங் செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா மேட்டிஃபை பண்ணுற மாதிரியான ப்ராடக்டில் போனோன்னா ஓரளவுக்கு நம்மளோட ஆயிலி ஸ்கின்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் க்ளாஸ் அது வந்து என்ன தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலுமே அது வந்து டைம் ஆக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ட்ரை ஸ்கின் வந்து த பெஸ்ட்டு ஸ்கின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டால் எப்படிப்பட்ட மேக்கப் போட்டாலும் ஆஸாக இருக்கும் அவங்களுக்கு. இதுவே ஆயிலி ஸ்கின்னுக்கு மேக்கப் போட்டோன்னா அது கொஞ்சம் டைம் ஆக ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலேயே நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் காம்பேக்டோடு முடிச்சிடுவேன். சம்டைம்ஸ் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் மேக்கப் பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில் நான் மேக்கப் பண்ணுவேன்.